ஐயா மோடி ராஜினாமா செய்து விட்டார். மானஸ்தையா அவருக்கு ஏதாச்சும் உறுத்து இருக்கும்ல அப்படின்னு யாரும் தப்பாலாம் நினச்சிடாதீங்க. இது ஒரு ஃபார்மாலிட்டி. ஏழு வங்கியில் ஒருவேளை பாசக மட்டும் அது பெரும்பான்மை அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அவங்க இதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க நேரடியாகவே இருந்து நான் என் ஸ்டேயை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வைப்பாங்க. பட் அந்த பெரும்பான்மை வாங்கலை அப்படின்றதுனால அவங்க ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு இப்போ அதை எழுதி கொடுத்துருக்காரு. ஐயா மோடி நான் கிளம்புறேன், என்னை அவங்க வேண்டான்ட்டாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டு தான், அவங்க கணிச்சது கரெக்டு தான் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் செய்கிறது கரெக்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் அதே நேரத்தில் என்டிஏ அலையன்ஸு அவங்களோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க மேபி இன்றைக்கி ஈவினிங் கிளம்பலாம். அவங்க போயிட்டு அவங்க எங்களோட உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக அவங்க போகிறாங்களாம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டணிக்கு அந்த ஆதரவை கொடுக்க போகிறது, அதாவது இந்த கோலியோட மெயின் டிரைவரு 2 பேர். எப்பயும் சொல்லுவாங்கல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார். இப்போ அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒன்று நார்த்லேருந்து வருது, இன்னொன்று சவுத்துலேருந்து போகுது. அது வேறு யாரும் இல்லை, ஒன்று இவர் நிதிஷ்குமார், இன்னொன்று நம்ம ஐயா சந்திரபாபு நாயுடு. அவர் 2 பேரும் தான் டிசிஷன் மேக்கர். அதாவது பவர்ஃபுல் பீப்புள் ஃப்ரம் த பவர்ஃபுல் பிளேசஸ்ம்பாங்கல்ல, பவர்ஃபுல் பிளேஸில் இருந்த ஐயா இப்போ ஒரு பவரும் இல்லாமல் பாவம் 0 வால்ட்டில் இருக்கிறார். அவருக்கு இப்போ ஜென்ரேட்டராக பேக்கப்பாக தான் இவங்க 2 பேரும் போகிறாங்க. இவங்க 2 பேரும் போய் ஆதரவாக ஆல்ரெடி கடிதத்தை கொடுத்துட்டாங்களாம், நாங்கள் இவங்க 2 பேருக்கும் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் 2 பேரும் இவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு என்டிஏ அலையன்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி அதை என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக எலிஜிபிள்ப்பா இந்தியாவுக்கு அந்த பார்லிமெண்ட்டில் போய் உட்காருறது, அந்த பிரைம் மினிஸ்டர் சீட்டில் போய் உட்கார்றதுக்கு எலிஜிபிள்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துல எலிஜிபிள் யார்? பாஜக எலிஜிபிள். பட் பாஜகவில் எலிஜிபிள் யார்? மறுபடியும் ஐயா மோடியா? பட் இவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல இல்லையா, நிதிஷ்குமார் ஐயாவும் சந்திரபாபு நாயுடுவும். அதை இவங்க சைன் பண்ணாமல் இவங்க இதை சைன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வைங்கள, நீ இதை கொடு நான் அதை கொடுக்குறேன், நான் அதை கொடுத்ததுக்கப்புறம் நீ இதை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நான் எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு பாஜக இஸ் எலிஜிபிள், பட் மோடி ராஜினாமா. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் அதே மகுடத்தை மறுபடியும் ஐயா மண்டேல கொண்டாந்து வைக்கிறதுக்கான பிளான்களும் நடக்கும். 90% இல்லை, எனக்கு தெரிஞ்சு 110%மே இதான் நடக்கும். ஐயா மோடி தான் 3வது முறையாக பிரதமராக வரப்போகிறார். ஆனால் அவர் எவ்வளோ காலத்துக்கு அதை கண்டினியூ பண்ணுவார், அவரை கண்டினியூ பண்ண விடுவாங்க, இல்லை கலகம் பண்ணுவாங்களா, இல்லை இடையில கலைச்சி விட்டு போயிடுவாங்களா, அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. பட் அதே நேரத்தில் 3வது முறையாக அவர் வர்றாரு. ஏன்னா போன டைம் 2019 அப்போ அவர் ராஜினாமா பண்ண மாதிரி நமக்கு தெரியல. அதான் இனிமேல் நாம் ராஜினாமாவே பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு மைண்ட் செட்டில் ஐயா இருந்தார். பட் அவரோட அந்த செட்டில் ஏதோ சொதப்பிரிச்சு போல், ஏதோ ஒரு உள்ள ஊடுருவல்காரர்கள் ஐயா பாஷையில் சொன்னால் இடையில ஊடுருவிட்டாங்கப்பா, அவங்க எல்லாத்தையும் உருவிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இப்போ ஐயா ரிசைன் பண்ணிட்டாரு. கூடிய சீக்கிரம் அடுத்து ஐயா மேபி நாளைக்கு இல்லை நாளானிக்கு நல்ல நாள் பார்த்து கூடிய சீக்கிரம் பதவி ஏற்றுக்கலாம். மறக்காமல் ராமர் கோயிலில் கூப்பிடுவீங்கல்ல.